எப்படி வந்து ஆதார் வந்து டவுன்லோட் பண்ணுறதுன்னு நார்மல் ஓப்பன் வெப்சைட்டில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மை ஆதார்னு டைப் பண்ணிக்கணும். ஆதார் ஆதார் ஓகே. இப்போ உள்ளே போனீங்கன்னா மை ஆதார்னு அப்படிங்கிறது அதை ஓப்பன் பண்ணிக்கிறேங்க. இப்போ ஓப்பன் ஆகிடுச்சா? மை ஆதார்னு சொல்லிட்டு அந்த லிஸ்ட்டில் கொடுத்தீங்க அப்படின்னா கீழே வந்து எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதில் டவுன்லோட் ஆதார்னு சொல்லிட்டு சைடில் இருக்கும். டவுன்லோட் ஆதார் அதை கொடுத்தீங்கன்னா உள்ளே ஓப்பன் ஆகும். போயிட்டீங்க அப்படின்னா அங்கே லாக்இன் வந்து உங்களுடைய ஆதார் நம்பர் கேட்கும். அதுக்கப்புறம் அந்த கேப்சா கேட்கும். அந்த கேப்சா வந்து டவுன்லோட் பண்ணணும். இது அப்படியே டைப் பண்ணுங்கள். இப்போ ஆதார் நம்பரை ஃபஸ்ட்டு போடுங்க. இப்போ ஓடிபி போடுங்க. உள்ளே ஓப்பன் ஆயிடுச்சுன்னா இதில் வந்து நம்மளோட டீட்டெயில்ஸ் இருக்கும். அடுத்து வந்து ஆதார் டவுன்லோடு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய் ஆதார் டவுன்லோடு கொடுங்க. டவுன்லோட் ஆகும். பண்ணிட்டீங்கன்னா இப்போ வந்து பாஸ்வேர்டு என்ன போடணும்னா உங்களுடைய ஃபஸ்ட்டு 4 லெட்ரு போட்டு அடுத்து உங்களுடைய இயர் என்ன வருஷத்தில் பிறந்தீங்களோ இப்போ அந்த வருஷத்தில் போகிறீங்க. இப்போ வந்து நான் அவ்வளோதான். ஆதார் கார்டு ஓப்பன் ஆயிடுச்சு. இதுதான் உங்களுடைய ஆதார். இங்கே இதை ஃபுல்லாக செராக்ஸ் எடுத்துக்கலாம். இல்லைனா அடாப்டேட்டரில் வந்து அந்த கொஸ்டின் மார்க் இடத்துல க்ரீன் டிக் வர வச்சுக்கலாம். இப்போ வந்து டாஷ்போர்டில் போனீங்க அப்படின்னா இதுக்கான சேவைகள் ஃபுல்லாமே அடுத்தடுத்து இருக்கிறோம். இது வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன சேவை தேவைப்படுதோ ஒவ்வொரு சேவையாக நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறேன். இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ.